என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளைச் செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயானவள் அவ்வளவு எளிதில் யாரையும் தேடி வரமாட்டேன். இன்று உன்னைக் காண வந்திருக்கின்றேன் என்றால் அது நீ செய்த புண்ணியம். என் பிள்ளையே, நான் யாரையும் தேடிப்போய் வாக்கு கொடுப்பதே கிடையாது. ஆனால் என் அன்பு குழந்தையான உன்னோடு பேசுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஏன் தெரியுமா? அந்த அளவிற்கு என்னுடைய உண்மையான அன்பினையும் மதிப்பினையும் நீ பெற்றுவிட்டாய். சரியான பிள்ளையாக சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கின்றபடி நீ வாழ துணிந்து விட்டதனால் நான் உனக்கான வாழ்க்கையை அழகாக அமைத்து தர உன் தாயானவள் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ ஒரு பொழுதும் தவறான விஷயங்களில் பிடிவாதமாக இருந்ததே கிடையாது. உனது குறிக்கோள் எப்பொழுதுமே நேர்மையாகவும் நல்லதை மட்டுமே பின்பற்றி இருக்கப் போகின்றது. அதனால்தான் உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்துமே முறையாக கிடைக்கின்றது. என் குழந்தையே, அதை நான் உன் வசம் ஒப்படைப்பதற்காக வந்துள்ளேன். ஒரு சில விஷயங்களில் உனக்கு கிடைக்க தாமதமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். பொறுமையோடு காத்திரு. என் குழந்தையே, இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கும் வாக்குப்படியே இனி எல்லா விஷயங்களும் அப்படியே நிகழும். அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரம் கிடையாது. அது உன் லட்சியத்தை அடைவதற்காக, உன் வாழ்வில் ஜெயிப்பதற்காக உழைக்கும் நேரம். எல்லாமே நல்ல நேரம்தான். உனக்காக எல்லாவற்றையும் நல்லதாக அமைத்து கொடுக்க இந்த தாயானவள் நான் தயாராகிவிட்டேன். என் குழந்தையே, தடைகள் வரும் பொழுதும் தடங்கல்கள் வரும் பொழுதும் அதை தட்டி கழித்து விட்டு போகாதே. தடைகள் வந்தால் அதை தாண்டி போவதற்கான வேகம் உனக்கு உண்டாக வேண்டும். உன் வாழ்வில் தடையாக எது வந்து நின்றாலும் அதை தாண்டி போவதற்கு என்ன வழியோ அதை பற்றி யோசிப்பதற்கான வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் பலத்தின் பலம் என்ன என்பதனை உனக்கு நானே காட்டுவேன். உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது மற்றவர்கள் கிடையாது, உன்னுடைய உழைப்பும் நேரமும் தானே உன்னுடைய தகுதியை வெற்றியானதாக மாற்றுகின்றது. கடைசி வரை உன் நம்பிக்கை மட்டுமே. எந்த விஷயத்திலும் மாறாகவே கூடாது. ஏன் தெரியுமா? வெற்றி எப்பொழுதும் கிடைக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் கடைசி நொடி வரையிலும் கூட உனக்கான வெற்றியை நான் எழுதி உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைப்பேன். துன்பங்களை பார்த்து துவண்டு போயிருக்கும் உன் வாழ்வில் இனி நீ சந்திக்கக்கூடிய எல்லாமே இன்பமாயிருக்கும்படி உன்னை உயர்த்தப் போகின்றேன். அந்த நிலைக்கு உன் தாயானவள் நான் உன்னை கொண்டு வரப்போகின்றேன். ஆம் என் குழந்தையே, இப்பொழுது நான் சொல்வது எல்லாமே உண்மைதான். மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கும் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொள்வதற்கும் நீ அனுமதிக்காதே. ஏனென்றால் உன்னை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டவர்கள்தான் உனக்கு சுலபமாக ஆபத்தை விளைவித்து விடுவார்கள். நீ யார், எப்படிப்பட்ட பிள்ளை, உன்னுடைய குணம் என்ன என்று நீ எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் எப்படி சிந்திப்பாய், எப்படி நடந்து கொள்வாய் என்பதனை மற்றவர்களுக்கு புரிய வைத்து விடாதே. என் குழந்தையே, நீ புரியாத புதிராக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இப்படித்தான் என உன்னை பற்றி மற்றவர்கள் முடிவு செய்யக்கூடிய அளவிற்கு சுலபமாக இருந்து விடாதே. இந்த உலகில் சாதனை புரிபவர்கள் அனைவருமே நிதானம் என்னும் ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள்தான். நீயும் நிதானத்தை உன் கையாக வைத்து கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் எல்லா செயல்களையும் செய்து சாதனை படைக்க வேண்டும் என்பது உன் தாயானவள் என்னுடைய விருப்பம். என் குழந்தையே, தேவையில்லாத விஷயங்களில் கவனம் கொண்டு கவர்ச்சியின் வலையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொள்ளாதே.
கெட்ட விஷயங்கள் எப்பொழுதுமே கவர்ச்சிகரமாகத்தான் தோன்றும். அது உன்னை கவர்ச்சிகரமாகத்தான் கவனிக்கும். ஆனால் நீ மதிமயங்கி விடக்கூடாது என் குழந்தையே. எதிலும் திசை திரும்பாமல் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை மட்டும் நீ பார் என் குழந்தையே. நீ அதை மட்டும் செய்தால் உன் அனுபவங்களும் மனதளவில் முந்திக்கொண்டுதான் வரும். ஆனால் உன் மனம் என்ன சொல்கின்றதோ அதைத்தான் உடல் கேட்கின்றது. அதுபோலதான் உன் வாழ்வில் உனக்கு பல அனுபவங்கள், பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் மாறி மாறி வந்தாலும் எது சரியோ அதன்படி நீ நடந்து கொள். நீ அடுத்தவர்களுக்காக விளக்கேற்றினால்தான் அதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கையும் உன் பாதையும் வெளிச்சமாக மாறும். மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அதன் மூலமாக உனக்கான நன்மைகள் வந்து சேரும் என் குழந்தையே. நீ தியானம் செய்தும் எதையுமே அடையவில்லை. ஆனால் நிறைய இழந்து இருக்கின்ற கோபமும் மனக்குழப்பங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கை பருவத்தை பற்றி பயத்தை உணர்த்தவில்லை, உருவாக்கிவிட்டதா? உன் வாழ்க்கையில் பயணம் என்பது மீண்டும் ஒரு முறை உனக்கு கிடைக்காத விஷயம். அதனால்தான் எதுவாக இருந்தாலும் இந்த மனித ஜென்மத்தை பிறவியிலேயே அனுபவித்து வாழ்ந்துவிடு என் குழந்தையே. பாதைகள் எதுவாக இருந்தாலும் விரும்பி வாழ பழகு என சொல்வதற்காகவும் உனக்கான அருள்வாக்கை கொடுப்பதற்காகவும் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் என் குழந்தையே. உனக்காக நெடுநாட்களாக காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நல்லது செய்ய காத்திருக்கும் இந்த தாயானவளின் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள். உச்சக்கட்ட கோபம் வரும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் என்ன நடக்கும் என்பது பாதிப்பை உணராமல் தானே தவறு செய்து விடுகின்றார்கள். உன் வாழ்க்கையை ஆனந்தமாயிருப்பதற்கு எல்லா வகையிலும் இந்த தாயானவள் நான் துணையாக இருப்பேன் என் குழந்தையே. ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலேயே. நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நீ அழுதால் என்ன, அழுகாவிட்டால் என்ன, நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே. அவர்கள் அப்பட்டமாக உன்னை ஏமாற்றுகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் மிக பள்ளத்தில் உன்னை தள்ளிவிடப் போகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து விடுவாய். உன்னுடைய பணத்தை நீ இழந்து விடுவாய் அல்லது உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய் என்பதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இதையெல்லாம் உன் தாயானவள் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் என் குழந்தையே. இதை நீ பயப்பட வேண்டாம் என்பதற்காகவே, நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவே உன்னிடத்தில் நான் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். நல்லவர்களும் இருக்கின்றார்கள், அதைப்போல கெடுதல் செய்பவர்களும் இருக்கின்றார்கள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். நாம் எப்பொழுதும் பேராசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே. அதுபோல உன் உறவை சேர்த்து கட்டி வைக்கின்ற இந்த கயிறை வைத்துக்கொள். இந்த பூஜை செய்தாலெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்றால் நீ ஒரு பொழுதும் எதையும் நம்பிவிடக்கூடாது. இதையெல்லாம் உன்னுடைய வருங்காலத்தில் உனக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. உன் அம்மா உன்னுடைய எதிர்காலத்தை கணித்து வைத்திருக்கின்றேன். உன்னுடைய எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று என்னால் மட்டுமே கணிக்க முடியும் என் குழந்தையே. அதனால் நான் அனைத்தையும் கவனித்து உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் நீ உன் உறவை பிரிந்து வாழ்கின்றாய் அல்லது மனஸ்தாபத்தில் இருக்கின்றாய். இந்த சமயத்தில் நம் உறவு இந்த சமயத்தில் உடனே நம்மை
தேடி வந்துவிட வேண்டும், நம்மிடத்திலேயே பேசிவிட வேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிடக் கூடாது. உன்னுறவை நிச்சயமாக உன்னிடத்திலேயே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் உறவோடு தான் நான் சந்தோஷமாக வாழப்போகின்றேன். நீ சந்தோஷமாக இந்த அம்மா கொடுத்தே தீருவேன். விருப்பமில்லாத வாழ்க்கையை நான் ஒரு பொழுதும் என் குழந்தை உனக்கு கொடுப்பதில்லை என்பதனை புரிந்து கொள். நாம் தேவையில்லாமல் குறுக்கு வழியில் சென்றால் அந்த பாதையானது மிகப்பெரிய தவறான பாதையாக மாறிவிடும். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.